அதிமுக மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதனை மக்கள் துணை கொண்டு தவிடுபொடியாக்குவோம் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தன் மீது 1500 கோடி ரூபாய் ஊழல் புகார் இருக்கிறது, அதனை தூசி தட்ட வேண்டும் என கூறும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தான் நெடுஞ்சாலை துறையில் 4800 கோடி ரூபாய் ஊழல் என்று வழக்கு போட்டு அதை திரும்ப பெற்றதாக தெரிவித்தார். மேலும் எத்தனை உருட்டல் மிரட்டல்கள் விடுத்தாலும் அதிமுக என்றும் அடிபணியாது என்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலா மேற்கு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்கு மாவட்டம் திமுகவுடைய கோட்டை, இங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரியாமல் சொல்லியிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை. 2021 சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் 10 இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெற்றது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திமுக.